கண்ணன் விரும்பிய துவாரகை. கண்ணனாக பிறக்க திருமால் தேர்ந்தெடுத்த திருத்தலம் வடமதுரை. இந்த ஊர் கிருதாயுகத்தில் வாமனரின் ஆசிரமமாகவும் திரேதாயுகத்தில் சத்ருக்கனால் ஆளப்பட்ட இடமாகவும் இருந்தது. கண்ணனுக்கு பல திருப்பெயர்கள் இருப்பினும் மதுரையார் மன்னன் என்னும் பெயர் மிகவும் சிறப்பானது. வடமதுரையை தலைநகராக கொண்டே யாதவர்கள் ஆண்டு வந்தனர். வசுதேவர் அயர்ந்திருந்த யசோதைக்கு அருகில் கண்ணனை விட்டு அவள் பெற்றிருந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து கம்சனிடம் கொடுத்தார். தேவகி மகளாய் பிறந்தவன் கோகுலத்தின் யசோதையின் மகனாய் வளர்ந்தான். கோகுலத்தின் செல்ல பிள்ளையாகவும் சிறந்தான். தன்னை அழிக்க வந்த கண்ணன் உயிரோடு இருப்பது அறிந்து கம்சன் அனுப்பிய அனைத்து அசுரர்களும் அழிந்தனர். கண்ணனுக்கு வயது 10. கண்ணனை மதுரைக்கு அழைத்து வந்து செல்வோம் என்று மாமன் கம்சன் திட்டமிட்டான். அக்ரூவரை கோகுலத்துக்கு அனுப்பினான். சுற்றறிந்தவரான அக்ரூவர் கண்ணன் யார் என்பதை அறிந்து கொண்டார். அவனை கட்டித் தழுவினார். இறுதியில் கம்சன் சொன்ன செய்தியை கூறினார். மதுரைக்குள் தேர் நுழைந்தது. கம்சன் கண்ணனை அழிக்க முதலில் குவாலய பீடம் என்னும் மதம் பிடித்த யானை, அதற்கு தப்பினால் முஷ்டிகன், சாதுன் என்னும் மல்லர்கள், இறுதியில் நாமே கொல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தான். ஆனால் வழியிலேயே குவாலய பீடம் என்ற யானையின் தந்தத்தை முறித்து அழித்தான் கண்ணன். பின்னர் கம்சனின் இருப்பிடம் சென்று மல்லர்களுடன் போரிட்டு அவர்களையும் வீழ்த்தினான். இறுதியில் உயர்ந்த மாடத்தில் அமர்ந்திருந்த கம்சனிடம் நேராகச் சென்று அவன் கிரீடத்தை தள்ளி அவனையும் பூமியில் தள்ளினான். அவன் மேல் அமர்ந்து நெஞ்சில் மீண்டும் மீண்டும் ஓங்கி குத்தினான். நெஞ்சில் சிறிதும் ஈரமில்லாத கம்சன் அழிந்து போனான். பின்னர் மதுராவை கண்ணன் ஆட்சி செய்தான். அந்த நேரத்தில் மசுத நாட்டு மன்னன் ஜராசந்தன் பலமுறை படையெடுத்து மதுராவை தாக்கினான். ஒவ்வொரு முறையும் தோற்றுப்போனாலும் மீண்டும் மதுராவை கைப்பற்ற துடித்தான். அதனால் கண்ணன் எங்கிருந்தால்தானே இவன் போருக்கு வருகிறான், நாம் இடம்பெயர்ந்து வேறு இடம் போவோம் என்று புறப்பட்டு விட்டார். கண்ணன் துவாபர யுகத்தில் ஆட்சி செய்த துவாரகை கடலில் மூழ்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் துவாரகையில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் காங்க்ரோலி துவாரகை என்னும் ஊர் உள்ளது. இவ்வூரில் ராஜ் சமந்த் என்னும் பெரிய ஆழமான ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரிக்கரையில் அழகான இயற்கை சூழலில் கண்ணன் கோவில் அமைந்துள்ளது. இத்தல இறைவனின் மீது ஆடை ஆபரணங்கள் சாற்றுவார்கள். சில சமயங்களில் எவ்வளவு பசை தடவினாலும் அதில் ஆடை ஆபரணங்களில் ஒட்டாதாம். அப்போது அர்ச்சகர்கள் பாதாம், கற்கண்டு, வெண்ணெய் என கண்ணனுக்கு பிடித்தவற்றை நைவேத்தியமாக செய்து, கண்ணே கண்மணியே, செல்ல கண்ணா, நீ நல்ல பிள்ளை அல்லவா, பிடிவாதம் செய்யலாமா, உன் அருள் பெற பக்தர்கள் காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதானே அருள் செய்ய வேண்டும், எனவே அலங்காரம் செய்து கொள் என்று செல்லமாக கொஞ்சியும் கெஞ்சியும் வேண்டுவார்களாம். அதன் பின்பு ஆடை ஆபரணங்கள் சரியாக பொருந்தி கொள்ளும் அதிசயம் நிகழ்வதாக சொல்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தின் தெற்கு பகுதியில் அமைந்த ராஜஸ்மண்ட் மாவட்டத்தில் உள்ளது காங்க்ரோலி துவாரகை. உதய்பூரில் இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.